நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ வீட்ட விட்டு வெளிய போனது மட்டும் இல்லாம, எங்க தங்குறது? என்ன சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, தான் கையில இருந்த வாட்ச வச்சு நம்ம கௌதமோட பசிய போக்கிட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ கௌதம் வந்துட்டு, "நான் உன்ன இப்ப எங்க தங்க வைப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாம, அவங்க பாட்டுக்கு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ஒரு டைம்ல அங்க இருக்கிற வாட்ச்மேன் இருந்துகிட்டு, என்னப்பா தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் தேடிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், இந்த மாரி தான் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. நாங்க பார்த்தீங்கன்னா வெளிய வந்துட்டோம். அப்படி இப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, அவர் இருந்துகிட்டு, "நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. நீங்க யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதே சமயம் உங்க வீட்ல ஏதோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அவ்வளோதானே. இங்க எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் குடுத்துருக்காங்க. அந்த கட்டில நான் உங்களுக்கு தரேன். அங்க பார்த்தீங்கன்னா நீங்க படுத்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு நல்ல மனுஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இடம் குடுக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேடி தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா எப்படியோ ஒரு வழியா கௌதமியும், இலக்கியாவையும் பார்த்தீங்கன்னா, பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கார்த்திக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்டயும் "வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிட ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கட்டில்ல பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துகிட்டு, காடு, மேடு அதாவது நைட்டு நேரம்னு கூட பார்க்காம, "நான் என் அண்ணன கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கிறவரு, அவரும் எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறாரு. ஒரு பக்கம் ஆட்டோ நின்னுச்சுன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா போய் கேட்குறாங்க. "இவங்க 2 பேரையும் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கடைசியா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு. "அண்ணா இவங்க 2 பேரும் இங்க எங்கேயாச்சும் வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அந்த ஹோட்டல்ல அதாவது அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, "அவங்க இங்க தான்ப்பா சாப்பிட்டாங்க. காசு அதாவது சாப்பிடுறதுக்கு காசு கூட இல்லாம, அந்த பொண்ணு இருந்துகிட்டு தன் கையில இருக்கிற வாட்ச கழட்டி பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு போயிருக்கா. இதோ பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் அதாவது அவங்க சொல்றத கேட்டதும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிடுது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா காசு இல்லாம, நம்ம கௌதமும், இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இருக்காங்களே, அண்ணனும் அண்ணியும் இருக்காங்களே, அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்தாச்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு தெளிவா புரிய வரணும். நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் சொத்து, காசு, பணம் இது எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த அஞ்சலி சொன்னது எல்லாமே டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, "இந்தாங்க அந்த வாட்ச குடுத்துருங்க. என்கிட்டயே குடுத்துருங்க. நான் எவ்ளோ பணம் வேணாலும் தரேன். அவங்க வேற யாரும் கிடையாது. என்னோட அண்ணன், அண்ணி தான்." அப்படின்னு சொல்லிட்டு பணத்த குடுத்து அந்த வாட்ச பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வாங்கிக்கிறாரு. இங்கருந்து அதாவது கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இந்த பக்கம் தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. நீங்க வேணா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. கடைசியா தான் தெரிய வருது. அந்த ஒரு இடத்துல அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, "வாங்கண்ண போலாம். நீங்க இல்லாம பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்றது? நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். அந்த சொத்து, பணம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்ததுன்னா, இப்போ கௌதம் கிட்டயும், இலக்கிய கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் ஒரு வேள கண்டுபிடிச்சு, கௌதமியும், இலக்கியாவும் கூப்பிட்டா, கௌதமும், இலக்கியாவும் கிளம்பி போயிடுவாங்களா? இல்ல நாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி தான் தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.